டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மலசம் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 36 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 48 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ பி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி 12 நாள் செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ மீதி இருக்கிற வேலையை ஏ தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 36 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 48 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ பி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி 12 நாள் மட்டும் செய்யறாரு, விட்டுட்டு வெளியில போயிடறாரு. மீதி இருக்கிற வேலையை ஏ செய்யறாரு. ஸோ எத்தனை நாள்ல மீதி இருக்கிற வேலையை செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த ரெண்டு வேலைக்கும் எல்சிஎம் எடுங்க. ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தா இந்த 36க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 144. ஸோ 36 எத்தனை டைம் இருக்குன்னா 140 வரும், 4 டைம். அதே மாதிரி 48 எத்தனை டைம் இருக்குன்னா 140 வரும், 3 டைம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ பி வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 12 நாள். அப்ப 3 × 12 = 36. மொத்த வேலை 144. ஸோ 144ல 36 போயிடுச்சுன்னா மீதி 108. ஸோ இந்த 108 வேலையை ஏ மட்டும் தனியா செய்யறாரு. ஸோ ஏ ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாருன்னா அப்ப 108 × 4 அப்படியே கேன்சல் பண்ணா 27. ஸோ மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் தனியா 27 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.